மறுபடியும் மாளிகை மலையில் தான் இருக்கேன். இந்த தடவை வந்து 25 கிலோ சிப்பம் கிடையாது. இந்த தடவை வந்து ஒரு 10 கிலோ தோரம் ஒரு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். அந்த 25 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு போகும்போது நானே கொஞ்சம் திணறிடுவேன். நம்ம தனியாக போனால் பரவாயில்ல, டீமை வேறு கூப்பிட்டு போகணுமா, அதனால் நான் கடைசியாக போயிடுறேன். முன்னாடி போகிறவங்க வந்து யார் கரெக்டாக போகிறாங்க என்னன்றதை பார்க்க முடியல. அதனால் எப்பயும் போல் 10 கிலோவே தூக்கிட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு. இந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு பஞ்சாப் பறந்து ஓடிடுவேன். இந்த தடவை நான் மட்டும் கொண்டு போகல, என் கூட என்னோடய ஃப்ரெண்டு வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட அந்த பையன்லேயே ஒரு பையன் வந்து ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன். அது போக மாலை அதுன்னு என் கூட வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒன்று கொண்டு வராங்க. அவங்க ஒரு போட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஏற்கனவே போட்டிருந்த அந்த 25 கிலோ சிப்பத்தை பார்த்து வந்து ஏகப்பட்ட பேர் எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பல பேர் எனக்கு மெசேஜ் ஃபோன்லாம் வந்துருச்சு. நீங்கள் அவ்வளோ பேர் சொன்ன வாழ்த்துக்கள் வந்து அதுவும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு சந்தோஷத்தோட பயத்தை தான் கொடுத்துருச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்த அந்த ஒரு நிமிஷம் வீடியோ மட்டுமே நான் கிடையாது. இந்த மலையில் நம்ம ஒரு தூச்சி தான். மற்ற இதே வாழ்வாதாரமாக சொல்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம மலையில் வந்து ஐயாவுக்கு நடக்கிற பூஜையிலேருந்து அன்னதானத்துக்கு நடக்கிற அனைத்து பொருட்கள் எல்லாமே வந்து செம வழியாக தான் மேலே வருது. மற்ற எந்த வசதி இங்கே கிடையாது. அவங்களாம் வந்து கிட்டத்தட்ட 50 கிலோ 60 கிலோ